Hi friends, welcome to my channel Kavin's Voice. இன்னைக்கு காலையில சரியா 8 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. என்ன மெசேஜ் அப்படினு ஓபன் பண்ணி பாக்கும்போது ட்ராய் வந்து 3 மாதத்துக்கு இலவசமா ரீசார்ஜ் பண்ணி விடுறாங்க அப்படினு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து வந்திருந்தது. ட்ராய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா ட்ராய் அப்படினு சொல்லுவோம். இந்த ஒரு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா ட்ராய் வந்து உண்மையாகவே 3 மாதத்துக்கு ரீசார்ஜ் வந்து ஃப்ரீயா பண்ணி விடுறாங்களா? இந்த ஒரு லிங்க் கிளிக் பண்ணி நம்ம மொபைல் நம்பர் என்டர் பண்ணி சப்மிட் பண்ணோம் அப்படினா நமக்கு ரீசார்ஜ் ஆகுமா? இந்த ஒரு லிங்க் வந்து அதாவது இந்த மெசேஜ் வந்து உண்மையா இல்ல பொய்யா அப்படினு இந்த ஒரு வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்டா வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. நீங்க ஒரு பண்ணக்கூடிய ஒரு லைக் தான் வந்து பாத்தீனா இந்த வீடியோ நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணும். சஜஸ்ட் ஆகறவங்களுக்கும் வந்து பாத்தீனா இந்த ஒரு வீடியோ பார்த்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம லைக் பண்ணிருங்க and உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீனா ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இத பத்தின ஃபுல் டீடைல்ஸும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த லிங்க் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ட்ராய் ரீசார்ஜ் போர்ட்டல் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 months ஃப்ரீ ரீசார்ஜ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ட்ராய் வந்து நாங்கள் உங்களுக்கு 3 மாதத்துக்கு ரீசார்ஜ் வந்து ஃப்ரீயாக பண்ணி விட்றோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைக் வந்து அதாவது ப்ரைஸ் வந்து ரீசெண்டாக அதிகப்படுத்திட்டாங்க இல்லையா, அந்த ஒரு ப்ரைஸ் ஹைக்குனால உங்களுக்கு ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். 3 மாதத்துக்கு ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்றோம் அப்படின்ட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் என்டர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. இந்த ஒரு வெப்பேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் ஓப்பன் பண்ணுறது மூலியமா வரும். இதை தவிர வேற எந்த விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்பேஜில் வந்து கொடுக்கல. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராயோட ஒரிஜினல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க. இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வெப்சைட், இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கிளிக் பண்ணது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா வந்த வெப்சைட். ட்ராயோட ஒரிஜினல் வெப்சைட் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா troy.gov.in அப்படின்ட்டு வந்து இருக்கும். அப்படி போட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் எதுவும் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ஷோ ஆகாது. பட் இந்த பக்கம் இருக்கக்கூடிய இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா troy.gov.in அப்படின்ட்டு எதுவுமே இல்லாமல் LUCKYOU இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்கை வச்சா வந்து புரிஞ்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேமான ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஒரு ஸ்கேம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் வெப்சைட்டில் வந்து மேலே மெனு பார் வந்து கொடுத்துருப்பாங்க. மெனு பார் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம், அதுக்கப்புறம் நிறைய ரீசார்ஜ் போர்ட்டல், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். அபவுட் பேஜ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. பட் ரைட் சைடு காமிச்ச இந்த ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்க லிங்க் கிளிக் பண்ண மூலியமா நீங்கள் வந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மெனு பாரே இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக கண்டுபிடிச்சிருக்க ஒரு ஸ்கேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீசார்ஜ் ஃப்ரீ ரீசார்ஜ் லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்போம் இல்லையா, அதில் வந்து கமெண்ட் செக்ஷன் பற்றி பார்க்கலாம். கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 8/18 வந்து இது ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். 8/18 பார்க்கும்போது தூசர் டட்டா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 minutes ago அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு 8/18. சரி, இப்போ தான் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க போல், நாம் வந்து உடனே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். 11 minutes agoன்னு இருக்குது, இப்போ தான் பண்ணியிருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மதியானம் வந்து நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதே கமெண்ட் வந்து செக் பண்ணேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டூசர் டட்டா அப்படின்ட்டு இருந்துச்சு. டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12:46. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வீடியோலேயே காமிச்சிருப்பேன், அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். 12:46 செக் பண்ணி பார்க்கும்போது அந்த தூசர் டட்டா அப்படிங்கிறவர் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு அதே மெசேஜ் இருந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே 11 minutes ago அப்படின்னு இருந்தது. நார்மலாக ஒரு கமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏதாவது இப்போ லைக் நம்ம வீடியோவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ கமெண்ட் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ கமெண்ட் பண்ணி 5 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னா 5 minutes ago அப்படின்ட்டு வரும். அதே நம்ம 1 மணி நேரம் கழிச்சு பார்க்கும்போது 1 hour 5 minutes இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து காமிக்கும் எந்த ஒரு சோசியல் மீடியா எடுத்துக்கிட்டாலும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்காக ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ண மாதிரி இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக கண்டுபிடிச்சிருக்க ஒரு ஸ்கேம். அடுத்து நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி கமெண்ட் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணலான்னு பார்த்தா அந்த கமெண்ட்டுக்கு லைக்கும் பண்ண முடியல, டிஸ்லைக்கும் பண்ண முடியல. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பண்ணி வச்சிருக்காங்க. ரெண்டுமே யாராவது பண்ணுவாங்களாங்க, லைக்கும் பண்ணியிருக்காங்க, டிஸ்லைக்கும் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. லைக் பண்ணலாம் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கும்போது அங்கே லைக்கும் வந்து பண்ண முடியல. இது வந்து பார்த்தீங்கன்னா நாலாவதாக கண்டுபிடிச்சிருக்க ஒரு ஸ்கேம். இந்த நம்ம சொல்ல போகிற ஸ்கேம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் நம்ம என்டர் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவனிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே ட்ராய் ரீசார்ஜ் போர்ட்டல் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதே இது நம்ம ட்ராயோட ஒரிஜினல் வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேனல் செலக்டர் போர்ட்டல், மொபைல் நம்பர் ப்ரீ ஒகேஷன் லிஸ்ட் போர்ட்டல், ஹெட்டர் இன்ஃபர்மேஷன் போர்ட்டல், B&CS இன்டகிரேட்டர் போர்ட்டல், டாரிஃப் போர்ட்டல், ட்ராய் அனலிட்டிக்ஸ் போர்ட்டல், இந்த மாதிரி போர்ட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஒரு ட்ராய் ரீசார்ஜ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு போர்ட்டலுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயில் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி இந்த மாதிரி நம்ம மேலோட்டமாக நிறைய விஷயங்கள் வந்து கவனிச்சிட்டோம். ட்ராயோட ஒரிஜினல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபேக் வெப்சைட்லையும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ ப்ராக்டிக்கலாக நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் செக்கர் அப்படின்ட்டு ஆன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம
குரோமில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வரும். வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான வெப்சைட்டா அல்லது குவாலிட்டி எப்படி இருக்குது இந்த மாதிரி செக் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட். ஸோ அதை ஓப்பன் பண்ணி நாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினல் ட்ராயோட போர்ட்டல் லிங்க் வந்து காப்பி பண்ணிட்டோம். காப்பி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் செக்கர் போர்ட்டலில் பேஸ்ட் பண்ணும்போது நமக்கு அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கண்டென்ட் என்னென்ன இருக்குது, SEO, அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அனலிட்டிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அதோடைய ஒரிஜினல் போர்ட்டல்லேருந்து எடுத்த லிங்க் நம்ம இன்புட் பண்ணது மூலிமா அதில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. அதே இது இப்போ இந்த ஃபேக் வெப்சைட் அந்த ரீசார்ஜ் வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா லிங்க்கு, அந்த லிங்க்கை நம்ம வந்து காப்பி பண்ணி இந்த வெப்சைட் செக்கரில் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஓப்பனே வந்து பார்த்தீங்கன்னா ஆக மாட்டேங்குது. இது ஒரு ஃபேக்கான வெப்சைட் அப்படிங்கிறதுனால நமக்கு வெப்சைட் அப்படின்ட்டு அது ஒரு எடுத்துக்கல, அது ஓப்பனும் ஆக மாட்டேங்குது. லிங்க் நம்ம கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் போட சொல்லுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான லிங்க் அப்படின்ட்டு நம்ம இதிலே புரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் ட்விட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா PIB ஃபேக்ட் செக்கர் அப்படின்ட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து இருக்குது. அந்த ஒரு அக்கௌண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி 3 months ட்ராய் வந்து ஃப்ரீயாக ரீசார்ஜ் பண்ணி விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய நியூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேக்கானது, ட்ராய் வந்து ரீசார்ஜே பண்ணி விடலை, நோ ரீசார்ஜ், டோன்ட் கிளிக் சச் லிங்க் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்வீட் பண்ணியிருக்காங்க. கூகுளில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், கூகுளில் போட்டு பார்க்கலாம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தா கூகுள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கூகுளில் திஸ் ட்ராய் மெசேஜ் ஆஃபரிங் தீஸ் 3 months ஃப்ரீ மொபைல் ரீசார்ஜ் இஸ் ஃபேக் அப்படின்ட்டு கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வருது. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபேக்குக்கான ஒரு விஷயங்கள் வந்து கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ட்விட்டரில் ட்வீட் பண்ணினது, அதுக்கப்புறம் கூகுளில் போட்டு பார்த்தது, வெப்சைட்டோட இது குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தது, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஃபைனலி இந்த ஒரு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான லிங்க், இதில் நீங்கள் கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாது. ஆனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ண சொல்லும், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரீசார்ஜ் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஷேர் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா லிங்க் அவங்களும் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களும் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இதே மாதிரி 10 பேருக்கு ஷேர் பண்ணாங்க அப்படின்னா அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போய் சேர்ந்துடும். ஆனால் இது பொய் அப்படின்ட்டு தெரியாமல் போயிடும். ஃபைனலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான நியூஸ், ஃபேக்கான மெசேஜ், ஃபேக்கான ரீசார்ஜ். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ட்டு கொடுத்தீங்கன்னா தான் நான் வீடியோ போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்கள் பற்றி நிறைய டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், செக் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் பண்ணி மொபைல் நம்பர்லாம் கொடுத்தீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.